இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்குற கேள்விக்கு பாச பதில் சொல்லிட்டு வராங்க. நம்ம மத்தியில் பாச இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு கேட்போம் வாங்க. பாச பிரைஸ்லாம் பாச பிரைஸ்லாம் தம்பி. பாச இன்னைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கீங்க சார். சொல்லுமா சொல்லுமா சார். வட இந்திய ஊழியர்களின் தலைவர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா இருக்காங்களா பஸ் ஸ்டாண்ட்? இல்லை, ஒரு வட இந்திய ஊழியத்தின் தலைவர்லாம் கிடையாது. ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரி பணித்தளத்தினுடைய நிறுவனரும் தலைவரும் இருந்தார். சரிங்க சார். நிறுவனர் அவர் தான், தலைவராக இருந்தார். இப்போ வேறு யாரோ பார்க்குறாங்க. அவர் சுற்றி ஊழியங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு இருக்கிற நாட்களில் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த முடிய போகிறார். சொல்லுங்கள். பெரிய கை தான். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரகசிய வேலை உண்டு, நான் ரகசிய வரையை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பூத்திர காலத்தில் உன் மனைவி வெட்டப்படுவாங்க பாரு, உன் பிள்ளைங்க சுட்டரிக்க போடுவாங்க பாரு. ஒரு 2 நாளைக்கு அந்த வீடியோ தாங்க சார் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. சொல்லு. அப்புறம் என்னன்னா, விஷம் குடிப்பாங்க, சாவு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் சாவு வராது, அதைப்பாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சார். அது எப்படி உங்களுக்கு விளக்கம் என்னங்க சார்? அது என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா நல்ல ஒரு தேவ மனிதர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை நான் ஆச்சரியமாவோ இதெல்லாம் பார்க்கல, அதிர்ச்சியாகவும் பார்க்கல, ஆச்சரியமாகவும் பார்க்கல. அவங்க அது பேசுனதை எனக்கு அனுப்பிச்சாங்க, சகோதரர்கள் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்து வர்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் பார்த்தேன். ஆமாம், உன் மனைவியை இப்போ வெட்டி கொள்ளுவான் பாரு, உன் பிள்ளையில தீ கொளுத்தி சாவடிப்பான் பாரு, விஷம் கொடுப்பான், நீ சாவே வா வான்னு சொல்கிற காலத்தில் நீ வாழு, எனக்கு என்ன அப்படின்னு பேசினாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அதில் அதிர்ச்சி இல்லை. ஏன்னா எனக்கு இவங்க ஏற்கனவே இப்படிலாம் ஃப்ளைட்டு கீழே விழுகும் பாரு, கப்பல் போய் மோதும் பாரு, பஸ்ஸு பாலத்துலேருந்து கவுரும் பாரு, டிரைவர்லாம் பறந்து போயிடுவான் பாருன்னு ஏற்கனவே இவங்க நிறைய இப்படி உருட்டியிருக்காங்க. இந்த அதிலிருந்து ஒரு சில வசனங்கள் தான் ஐயா ஸ்கிரிப்டில் டைலாக்ல சொன்னது. அதனால் எனக்கு இது அதிர்ச்சியெல்லாம் இல்லை. ஓகேங்க சார். ஆனால் வேதனையாக இருந்தது, அவர் சொன்னது வேதனையாக இருந்தது. சரிங்க சார். வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், அது அப்படித்தான் அப்படின்ட்டு போயிடலாம். இவர் ஒரு மிஷினரி இயக்கத்தினுடைய நிறுவனர். ஓகேங்க சார். அவருக்கு கீழே எத்தனை நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் அனுதினமும் உபத்திரவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது புரியணும். சரிங்க சார். இதுவரையிலும் அவர்கிட்ட மிஷினரியை வந்ததில் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு எத்தனை மிஷினரிகள் ரத்த சாட்சியை மறிச்சிருப்பாங்கப்பா. ரொம்ப பேசுறேன், நம்மாலே ஒரு ரத்த சாட்சி தான். யாரு? ஐயாவே உபத்திரப்பட்டிருக்காரு, பாடுபட்டிருக்கிறார். என்னது? இயேசுவை அறிவிக்கிறதுக்காக உபத்திரவ பாடுகள் பட்டிருக்காங்க. இவரே ஒரு ரத்த சாட்சி மாதிரி தான் கன்சிடர் பண்ணா. ஆனால் இவர் இப்படி சொல்லலாமான்னா அதுதான் வேதனை. இவங்க இரத்த சாட்சிகள், உபத்திரவ காலத்தில் மறிக்கிற இரத்த சாட்சிகளை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அறகுறைகள்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. என்ன சொல்லுது தெரியுமா? பரலோகத்தில் இரத்த சாட்சிகள் எல்லாம் பலிபீடத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பேசுகிறாங்க, எது வரைக்கும் எங்களுடைய ரத்தத்துக்காக நீ தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை எங்கி கொடுக்குறாரு, பெண் வஸ்திரம் கொடுத்து அவங்கள அமைதியாக்கி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களை போல பூமியில இரத்த சாட்சியை மறிக்க போகிற உடன் ஊழியர்கள், உங்கள் சகோதரர் தொகை இன்னும் என்ன செய்யலை, நிறைவாகலை. அந்த தொகை நிறைவானதுக்கு பிறகு நம்ம தீர்ப்பு செய்யணும். அப்போ உபத்திரவ காலத்தில் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி இரத்த சாட்சியே ஒரு கூட்டம் மறிக்க போறான் இல்லையா? அவனை உடன் ஊழியர் என்றும் உங்கள் சகோதரர் என்றும் ஏற்கனவே இரத்த சாட்சியை மறித்தவர்களை குறித்து சொல்லி இருக்கும்போது ஐயா அந்த இரத்த சாட்சிகளை அவமானமாய் பேசுறது தப்பு. சரிங்க, நான் நம்புறேன். நீங்க கை சொன்னோன்னே கை தட்டி இருக்கான் பாரு. ஆமாங்க சார். அந்த 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 கிளர்ச்சிக்கெல்லாம் கொண்டாடக்கூடாது. அவர் அந்த வார்த்தை பேசினதுல எத்தனை வசனம் பொய்யா இருக்கு தெரியுமா? 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 1-3 வசனம். ஓகேங்க சார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 15-17 வசனம்.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 52, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4ல இருந்து 7. சரிங்க சார். இந்த வசனம் எல்லாம் அவர் பேசின அந்த ஒரு டயலாக்கால அவர் இந்த வசனத்தை எல்லாம் மறுதலிச்சார். சந்தேகம் இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி ரகசிய வருகைக்கு இந்த வசனத்தை எல்லாம் நம்ம போட்டிருக்கோம், போய் பார்க்கட்டும். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி போவேன்னு இவர் பேசினதுனால இத்தனை வசனங்கள் அவருடைய வாயால் பொய்யாக்கப்பட்டது. இரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய பரிசுத்தவான்களை அவமானப்படுத்தி விட்டார். அதான் உண்மை. ஏன்னா இவருடைய ஒரு பொய்யான நம்பிக்கை அது காரணமாயிடுச்சு. இவர் ஒரு பொய்யை நம்புறாருல, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி போயிடும். நம்ம என்ன ரேப்சர் இல்லைன்னா சொல்றோம், எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் அங்க சொல்லப்பட்ட வசனத்தை 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறத பத்தி சொல்லும்போது அங்கதான் ரேப்சர் பத்தி பேசுறாரு. அந்த ரேப்சர்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. அப்படின்னா உயிரோடு இருக்கிறவர்கள் நித்திரை அடைந்தவர்களுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும், மறுரூபமாக்கப்படுதல் நடக்கும், அப்புறம் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் இது ரெண்டும் நடக்காம என்ன செய்யாது, நடக்காது. ரைட்டா? இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் சரி. என்ன, எப்ப அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்னா எப்ப தேவ எக்காலம் துணிக்குதோ அப்ப நடக்கும். எப்ப தூதர்கள் ஆரவாரம் பண்றாங்களோ அப்ப நடக்கும். எப்ப கடைசி எக்காலம் துணிக்கும், 1 கொரிந்தியர் 15 51 52 கடைசி எக்காலம் துணிக்குமோ அப்ப நடக்கும். அப்ப இந்த எக்காலம் எப்ப துணிக்கும் அப்படின்னா, அதை 1 தெசலோனிக்கர் 4:15 சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப எப்ப எக்காலம் துணிக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, உபத்திரவம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் வலுவாய் துணிக்கும் எக்காலத்தோட தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உபத்திரவம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அனுப்புறார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிறார். மத்தேயு 24:29 நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை எல்லாம் பொய்யாக்கி ஒரு பொய்யான விஷயத்துக்கு கைதட்டு வாங்கிட்டார். இப்ப என்ன சொல்லலாம், ஒரு பொய்யை பேசி ஜனங்களுக்குள்ளே கைதட்டு வாங்கிட்டாருன்னு என்ன சொல்லலாம். 2வது, உபத்திரவ காலத்திலே மறிக்க போகிற கிறிஸ்துவை மறுதலிக்காமல் நின்று இரத்த சாட்சியை மறிக்கிற அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகையை அவமானப்படுத்தி விட்டார். நீ சொல்லு, கைவிடப்பட்டவன் எங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கான் பைபிள்ல? இவங்க என்ன சொல்றாங்க, கைவிடப்பட்டவன் தான் இரத்த சாட்சியை மறிப்பாங்க. பொய் இல்லையா? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். கைவிடப்பட்டவன் திரும்ப சேர்த்துக் கொள்ளப்படுவானா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இசாவு இரு, எனக்கு என்ன, நீ யாரையோ தாக்கி யாரையோ சந்தோஷப்படுத்துறா நினைச்சு தேவனுடைய வசனத்தை பொய்யாக்கிட்டீங்க. சொல்ற விளங்குதா? இப்ப நம்ம சாதையா சொன்னாரு, இந்த பிரசிங் மாதிரிலாம் உன் கண்ணில் மண்ணள்ளி போடுறேன், ரகசிய வருகை ரகசிய வருகை சொன்னார. என்ன, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார். தாவீது தான் அந்த சங்கீதத்தை சொல்றாரு. இப்ப நல்லா கவனி, கர்த்தர் என் ஆண்டவருடனே. என் ஆண்டவருங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. கர்த்தருங்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். இப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவா சொல்றாரு, வலது பார்சத்துல உட்காரு, இப்படி உட்காரணும். இப்ப நீ என் வலது பார்சத்துல உட்காரு, இப்படி உட்காரும். உட்கார சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். அப்ப அவருடைய சாதையை அழகா விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சத்துருக்கள் அழிகிறது வரையிலும் கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டார். என்னது? சத்துருக்கள் அழிய வரைக்கும் பூமிக்கு வரமாட்டார். இது சாதையாவுடைய விளக்கம். என்ன, 3வது, பூரா பேருமே ஒரு மேஜிக் பாக்ஸ் வச்சிருக்காங்க, உங்களை எல்லாம் மாய்மாலம் பண்ணி ஏமாத்துறாங்க, மாய்மாலக்காரர்கள் இந்த உபதேசம் பண்றவங்க. சாதையா 3 வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம்.
சாதையா பேசுன 3 வீடியோ எவனும் மறுதளிக்க முடியாது. ஆமாங்க சார். சரியா? யார் இது வந்து இருக்கட்டும். இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் அடுத்த வீடியோவில் கூட பேசுவோம். சாதையா பற்றி அடுத்த வீடியோ பேசுவோம். சரிங்க. நான் உனக்கு ஒரு வசனம் காட்டுறேன். இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கங்க. 3வது அதிகாரத்துக்கு போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துக்கு போய் 21வது வசனம் வாசிப்போம். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாராலையும் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி தீர்றது வரையிலும் பரலோகம் அவரை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்ப எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற வரல அவர் எங்க தான் இருக்கணும்? நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார். இங்கேதான் இருக்கணும். பரலோகம் எதுவரையில் அவர் ஏற்றுக்கொள்ளணும்? எல்லாம் நடக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் நிறைவேறின பிறகு அவர் வந்துருவார். அப்ப எல்லாம் நிறைவேறதுக்கு முன்னாடி அவர் வருகை வந்துரும்னா ஐயா பேசுனது பொய். விளங்குதுன்னு இதுல ரொம்ப வேதனையானதுன்னா அது அவர் பேசினதா. இப்ப மதுரையில ஒரு லூஸ் இருக்கான், சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கிற ஒரு பைத்தியக்காரர் இருக்கான். இந்த மாதிரி அரக்கிருக்கியம் பேசினா பரவாயில்ல, அவர் பேசினது தப்பு. சரி, இங்க இருக்கக்கூடிய ஒரு பெந்தேகோஸ்தே போதகர்கள் சர்டிபிகேட்டுக்காக படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்ல, ஏடிஎஸ் சர்டிபிகேட்டுக்காக படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்ல, அந்த குரூப்ல ஒரு கோமாளி பேசினாலும் நமக்கு என்ன கிடையாது. சரி, அது படிச்சது என்ன செய்யுது? வாந்தி எடுக்குதுன்னு சொல்லலாம். பாடுகளையும் உபத்திரவங்களையும் இரத்த சாட்சிகளையும் பார்த்தவர், அனுபவித்தவர், இன்னொருவருடைய இரத்த சாட்சி மரணத்தை குறித்து இழிவாய் பேசுகிறது தப்பு, அவமானம். இதுக்கு அவர் வெட்கப்படணும் நியாயமா. ஐயோ, என் சகோதரனுடைய மரணத்தை நான் இழிவா பேசிட்டேனே, எனக்கு பின் நான் போயிட்டேன்னா எனக்கு பின் இயேசுவுக்காக வைராக்கியமாய் நின்று சாக போற ஒரு சகோதரனை நான் இப்படி அந்த குடும்பத்தை இப்படி கிண்டலாகவும் கேலியாகவும் நக்கலாகவும் பேசிட்டேன்னு அவர் வருத்தப்படணும். இங்க கைதட்டு வாங்கியிருக்கலாம், பரலோகம் துக்கப்பட்டிருக்கும், தப்ப முடியாது. விளாட்டா? அவர் வயதில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், பெயரளவிலே அவர் பிரபல்யமா இருக்கட்டும், எல்லாம் நடந்து இருக்கலாம், பேசுனது தப்பு. ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் இந்த வார்த்தைக்கு அவர்கள் பொது மேடையிலே வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் பரலோகம் அவரை மன்னிக்காது. எழுதி வச்சு. ஏற்கனவே இந்த ஒரு பேருக்கு இருக்கிற கூட்டத்துக்கிட்ட கைதட்டு வாங்குறதுக்காக பெந்தேகோஸ்தேக்காரங்களை ஐயா தாக்கி பேசுவார், அது வேற விஷயம். அதெல்லாம் ஏதோ ஓகே, ரைட், ஓகே. அது அவர் மேல ஏற்கனவே பல விமர்சனங்கள் இருக்குது, நான் அந்த விமர்சனங்களுக்குள்ளே போல. ஆனால் எதிர்காலத்தில் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் நின்று மரிக்க போகிற கூட்டத்தாரை கைவிடப்பட்டவர்கள் என்றும், நாங்கள் பறந்து போயிடுவோம்னு சொல்லி சொன்னதை கூட நான் அதை விட்டுலாம். கைவிடப்பட்டவர்கள், அறகுறைகள், நீ இரு, நீ சாவு, எனக்கு என்ன அப்படின்னு அவர்களுடைய மரணத்தையும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வலியையும் கேவலமா பேசினதுக்கு அது பரலோகம் மன்னிக்காது. பொது மேடையில நான் பேசினது தப்புன்னு அவர் மன்னிப்பு கேட்டா தான் இனி உண்டு, இல்லைன்னா கிடையாது, வாய்ப்பு இல்லை. பைபிள் சொல்லுது உடன் ஊழியர். இரத்த சாட்சியா மறிக்கணும்னாலே நானும் நீயும் நினைச்சா முடியாது தம்பி. நான் ஆண்டவரே என்னை இரத்த சாட்சியா மறிச்சிட வேண்டாம், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு வச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் ஒரு பலன் தருவார், நான் இரத்த சாட்சி தான் மறிப்பேன். இரத்த சாட்சியை மறிப்பேன் எவ்வளவுதான் கூவினாலும் ஆண்டவர் அனுமதிச்சாதான் கல்லடி விழும், இல்லைன்னா உழாது. எத்தனை ஊழியக்காரர்கள் நான் இரத்த சாட்சியை மறிப்பேன்னு சொல்லி இயற்கை மரணம் அடைஞ்சவங்களும் நான் பார்த்துருக்கேன். பாடுகள் பட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. என்னை அறுத்துதான் கொள்ளுவாங்க, எனக்கு தேவன் அப்படி தரிசனம் கொடுத்துருக்காருன்னு சொன்னவங்களுடைய மரணங்கள் இயற்கை மரணமா இருந்திருக்கு, தேவன் அனுமதிக்கல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அடிச்சு கொல்லப்பட்டது. கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒடிசாவில் மனோகர்பூர்னு நினைக்கிறேன், கியாஞ்சூர் மாவட்டம்னு நினைக்கிறேன்,
அதில் பஜ்ரதங்களா அந்த குரூப்பில் வந்து எரிச்சு கொண்டாங்க. ஐயா என்ன சொல்ல வர்றாங்க? எரிச்சு கொண்டாங்கன்னா அப்போ அதையும் தப்புன்னு நீ சொல்லுவாங்க. உனக்கு என்ன எனக்கு என்ன, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்காது அப்படியா? யோவான் காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கும். அது கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்துல ஊழியம் செய்ய போகும்போது இப்படித்தான் கிரியை செய்யும். கிறிஸ்துவை அறிஞ்சவர்களிடத்துல ஊழியம் செய்ய போகும்போது அது ஒரு விதமா கிரியை செய்யும். சரிங்க. அப்ப இப்பயே நம்ம அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியின் ஆட்சிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நம்ம அதை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். நீ நான் சொல்ற புரியுது. இப்ப சககால அந்தி கிறிஸ்துவை அறியாதவன் கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைய மாட்டான். எதிர்காலத்தில் அவன் வெளிப்பட போகும்போது வெளிப்படட்டும். இவங்க எல்லாமே வெளிப்பட போகும்போது அப்படி பயங்கரமான அதிபதியா வெளிப்படுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா சொல்ற அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். அவன் ஃப்ராடா தான் வருவான், ஏமாத்துக்காரனா தான் வருவான், பெரிய ஆளுமை மிக்க ஆளாலாம் வரமாட்டான். எல்லாரும் ஏமாத்தி வர்றேன். புரியுதா உனக்கு? வஞ்சகத்தோடு வர்றவன் அவன். அந்தி கிறிஸ்துவ வருகை இவங்க பயங்கரமான ராஜ்யத்தை அப்படி அவன் அப்படி 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 சைஸா உள்ள நுழைகிறவைய. இயேசுதான் மின்னல் கிழக்குல தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல பார்க்க வர்றவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இது வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடல. இதுல எனக்கு என்னன்னா, வசன புரிதல் இல்லாம பேசுறவங்க பேசிட்டு போட்டு, இந்த இரத்த சாட்சியை மறிக்கிறவர்கள் இவ்வளவு பெரிய மனிதர் ஒரு பொது மேடையில் இப்படி பேசினது குற்றம்தான். அது அவருக்கு பாடு, பரலோகத்துக்கு பாடு. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு பொது மேடையில் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பு கேட்கணும்? நான் சக இரத்த சாட்சியை தவறாக பேசினது தப்பு. ஏன்னா மற்ற கூம்ட்டை பேசலாம், ஐயா பேசக்கூடாது. ஏன்னா ஐயாவே ஒரு இரத்த சாட்சி தான். ஐயாவுடைய ஊழியத்தில் நிறைய இரத்த சாட்சிகள் மறிச்சிருக்காங்க. கைவிடப்பட்டவனுடைய நிலைமை என்ன தம்பி? அதுக்கு பிறகு அவன் என்னைக்கு சேர்த்துக் கொள்ளப்படும்? அவன் எவனா இரத்த சாட்சியை மறிப்பானா? கைவிடப்பட்டதான். அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு பேசினதே பாவம். இத்தனை அந்த உபதேசமே பித்தலாட்ட உபதேசம். அதை நான் நம்புகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்ங்கிறது. கேட்டின் மகனாய் பாவ மனுஷன் வெளிப்படுவான், அதுக்கு பின்னாடி தான் வெளிப்படுவான். இப்போ விசுவாச துரோகம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நபரை போல சித்தரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு தான். சிலர் கூட பேசல, அவரையே பேசிட்டீங்க. அவர் பேசினது தப்பு. மிகப்பெரிய பரிசுத்தவான்களான இரத்த சாட்சிகளை அவங்க பேசினது. உபத்திரவ காலத்தில் மறிக்க போகிற மாபெரும் தியாகிகளை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப பிசாசை ஜெயிக்கிறதுக்கு சாவை ஒரு ஆயுதமாக அவர்கள் எடுத்தாங்க. உனக்கு அடிபணிஞ்சு வாழ முடியாதடா, வலுசற்பம் கீழே விழுந்துருச்சு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சாவே வந்தாலும் உனக்கு மண்டிட்டு வாழ முடியாது, முடிஞ்சா கொண்டுட்டு போ பாப்பம்டா அப்படின்னு எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு கூட்டத்தை எனக்கு என்ன அப்படின்னு இழிவா பேசினது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த தப்ப அவர் பண்ணிட்டார். நீ அவர் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பொது மேடையில் நான் அன்னைக்கு பேசினது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் பரலோகம் இறங்கும். இல்லைன்னா அவர் பாடு பரலோகம் பாடு. நமக்கு என்ன? நமக்கு என்ன? புரியுதுங்க சார். ஒரு வசன புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனுடைய விளைவு. ஆனால் துணிகரமாக அப்படி மேடையில் பேச ஞானமாய் கவனமாய் பேச.